வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு சின்ன கதை பற்றி பார்க்கலாமா? ஒரு மாணவன் இருந்தார். அவர் படிக்கிறப்ப நல்லா படிப்பார். அதுக்கப்புறம் என்னவோ காரணத்தினால அவனுக்கு வேலையே கிடைக்கல. அவன் கூட படித்த மாணவர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வேலையாக கிடைச்சிது. இந்த பையனை ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தா என்னவோ காரணத்தில் வேலை கிடைக்கல. அதனால் மனசு ரொம்ப சோர்வாயிடுச்சு. கூட இருந்தவங்க உறவினர்கள்லாம் என்னப்பா இன்னும் கிடைக்கலையா அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ரொம்ப வாடி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஆசிரியர் கேட்டார், என்னப்பா ரொம்ப சோர்வாக இருக்கேன்னு. இல்லைங்க, வேலையே கிடைக்கல சார், பேசாமல் தற்கொலை படிக்கலாமான்னு தோணுது அப்படின்னா. உடனே அந்த ஆசிரியர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச ஒரு துறவி இருக்கார், நீ அவர்கிட்ட வா, ஏன்னா அவர்கிட்ட நீ பேசு, உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சால்வேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே இந்த துறவிக்கிட்ட உடனே துறவி இவரை பார்த்து என்னப்பா என்ன விஷயம்னு. உடனே இந்த மாதிரி எனக்கு வாழவே பிடிக்கலை, எனக்கு வேலை கிடைக்கல, எல்லாரும் கிண்டல் கேலியெல்லாம் பண்ணுறாங்க, ஏன்னா எனக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆயிடுச்சு, நான் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்ன உடனே அந்த துறவி இல்லைப்பா என் கூட கொஞ்ச நாள் இரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. இந்த பையனும் இருக்காரு. உடனே இந்த துறவி இவரை இந்த மாணவனை ஒரு கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ கடற்கரையில் எல்லா இடத்துலையும் மீனவர்கள் படகெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உள்ளே போய் மீன் பிடிக்கிறதுக்காக. அப்போ ஒரு படகுல ஒரு மீனவர் ரொம்ப வலையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ரொம்ப உற்சாகமாக இது கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த துறவி கேட்குறாரு, ஏன்பா நானும் இந்த பையனும் படகுல வரலாமா அப்படின்னு. உடனே எப்படிங்க ஐயா, உங்களாலெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமா, நடுவில் திடீர்னு மழை வரும், காற்று வீசும் அப்படின்ன உடனே இல்லைப்பா நாங்கள் பார்க்குறோமே, என்ன எனக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ன உடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லி மீனவன் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் போகுது. இந்த மாணவனுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது, நம்ம கடலில் நல்ல ஒரு படகுல போகிறோம் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்தில் ஒரு வலையை வீசுகிறாரு. நிறைய மீன் அகப்படுது. அகப்பட்ட உடனே அவரால் பிடிச்சி இழுக்க முடியல. இந்த மாணவன் ஒரு கை பிடிக்கிறாரு, எல்லா மீனையும் எடுத்து படகுல போடுறாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அப்போ திடீர்னு பார்த்து வானத்தில் மேகம் சூழ்ந்து மழை கொட்ட ஆரம்பிக்குது. அந்த மழை கொட்டி படகு கொஞ்சம் தள்ளாட்டமாகுது. இந்த துறவிக்கும் இந்த மாணவருக்கும் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியாச்சு. இந்த மாணவன் பயப்படவே ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம ஒழுங்காக நம்ம போய் கரை போய் சேருவோமா அப்படின்னு. உடனே காற்றும் பலமாக வீசிச்சு. உடனே இவங்க பயப்படுறத பார்த்துட்டு அந்த மீனவன் பயப்படாதீங்க, உங்களை பத்திரமா நான் கொண்டு போய் கரையில் சேர்த்துருவேன் அப்படின்னாரு. உடனே இந்த மாணவன் அவர்கிட்ட கேட்குறாரு, மீனவன்கிட்ட, ஏன்பா இவ்வளவு ரிஸ்க்காக இருக்குது இந்த தொழிலில், ஏன் நீங்கள் இந்த மீன் பிடிக்கிற தொழிலை எடுத்துக்கிட்டீங்க, பேசாமல் ஊரில் வேறு ஏதாவது நல்ல வேலையாக பார்க்கக்கூடாதா அப்படின்ன உடனே அந்த மீனவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, எந்த தொழிலில் தான் ரிஸ்க் இல்லை, என்ன எந்த தொழிலில் தான் பிரச்சனை இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, காரை ஓட்டிகிட்டு போகிறீங்க, ரோட்டில் எவ்வளவு மேடு பள்ளம் எல்லாம் இருக்குது, பக்கத்தில் நிறைய வண்டிகள் வருது, என்ன இருந்தாலும் நீங்கள் அந்த எவ்வளோ தைரியமாக ஓட்டிகிட்டு போகிறீங்க. என்ன காரணம்னா ஸ்டேரிங் உங்கள் கையில் இருக்குது. அதே மாதிரி இந்த படகும் எவ்வளவு தான் ஆட்டம் கண்டு என்ன தான் காற்று வீசினாலும் அதோட ஸ்டேரிங் என் கையில் இருக்குது. அதே மாதிரி ஏன்னா அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, என்ன நான் பத்திரமா கொண்டு போய் கரை சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ஒரு இதில் சாதிக்கணும், நல்லா வரணும், சந்தோஷமாக வாழணும்னு நினச்சோன்னா அந்த தன்னம்பிக்கைங்கிற ஸ்டேரிங்கை நம்ம கெட்டியாக இருக்க பிடிச்சிக்கணும். என்ன நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோம், நம்ம எப்படியும் நல்லா வந்துடுவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை, அந்த ஸ்டேரிங்கை நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நிச்சயம் நீங்கள் நினைச்ச இலக்கை அடைஞ்சிருவீங்க. அதுவும் பலரும் பாராட்டக்கூடிய வகையில் நல்லா சிறப்பாகவே வருவீங்க. அதனால் என்றைக்கும் அந்த நம்பிக்கை, நம்ம மேலே உள்ள நம்பிக்கை, அதை தன்னம்பிக்கையை எப்போவுமே இழக்கக்கூடாது. அதே மாதிரி இறை நம்பிக்கையும் விட்டுறக்கூடாது. இது ரெண்டும் இருந்ததுன்னா நீங்கள் வாழ்க்கையில்
என்ன வெற்றி படிகளில் ஏறி சாதனை கொடியை நாட்டுறதுல ரொம்ப உறுதி. கண்டிப்பாக என்ன இதெல்லாம் நல்லா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.